மனிதர்கள் எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பித்தா அவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய அந்த எண்ணம் வராது. அரும் கேடன் என்பதறிய மருங்கின்றி தீவினை செய்யானேன். அப்போ தீது செய்ய மாட்டான். எப்படின்னா எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்குறது, யார் மேலேயும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்க்குறது. இப்போ அழகாக வள்ளுவர் சொல்வார், பெரிய தேர் சாதாரண தேர் இல்லை, ஆனால் அவ்வளோ பெரிய தேருக்கு கூட அந்த அச்சாணி இருக்கே, அதுதான் அந்த தேர் சக்கரம் நவுறத்துக்கு உதவுது. அந்த அச்சாணி இல்லைன்னா சக்கரம் எங்கேயோ ஓடி போய் விழுந்துடும், ஒரு அடி கூட போகாது. அப்போ உருவு கொண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்தினர். அதனால் ஒரு நல்ல யோகியானவன் யாரையும் ஏற்றத்தாழ்வோடு பார்க்கறதில்ல. பகவான் உலகத்தில் எல்லா உயிர்களுக்குமே ஆதாரம். அவர் எங்கேயும் இருக்கார். யார் எல்லாவற்றையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கிறானோ அவனுடைய காட்சியிலேருந்து நான் மறையறதில்லை, என்னுடைய காட்சியிலேருந்து அவனும் மறையறதில்லை அப்படின்றாங்க. இப்போ சிலர் சொல்லுவாங்க, நான் பார்க்குறதெல்லாம் கிருஷ்ணராக தெரியுதுன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அவங்களுடைய ஏக சிந்தை அப்படி ஆயிருக்கு. அது எப்போ வரும்னா யோகத்தில் உறுதி பெற்று எங்கும் சமநோக்குடையவன், தன்னை எல்லா உயிரிழத்தும் தன்னிடத்தும் இருப்பதாக காண்கிறவனுக்கு தான் அந்த ஒரு கவனம் வரும். ஒரு குளத்துலேருந்து ஒரு தேலை கொண்டு வெளியில் விட்டார் ஒரு சன்னியாசி. அந்த தேல் அவரை கொட்டிட்டு திரும்ப தண்ணிக்கு போச்சு. திரும்ப கொண்டு விட்டார். அப்போது ஒரு சிஷ்யன் கேட்டான், இதுதான் உங்களை கூட்டத்தில் விட்டுடுங்க, செத்தாசாவது உங்களுக்கு என்ன போச்சு அப்படின்னா. அப்படி அவர் சொன்னார், எல்லா உயிர்கள்லேயும் கருணை வைக்கணும், அதோடைய குணம் கொட்டுறது, என்னுடைய குணம் அதை பாதுகாக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் நான் பாதுகாக்கிறேன்னு. அதாவது ஒரு தனிப்பட்ட ஜீவன் என்று கூறுவது கங்கை பிரவாகத்தில் ஒரு பாகத்தை அணைக்கட்டி அந்த அணைக்குள்ளே இருக்கிற தண்ணி தான் கங்கைன்னு சொல்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பக்குவப்பட்ட ஆத்மாவுக்கு தன்னுடைய கங்கை என்று எதுவும் கிடையாது. யார் கடவுள்கிட்ட முழுமையாக ஒப்படைக்கிறாங்களோ அவங்க யோகியாக வராங்க. பகவான் எல்லா உலகத்தையும் உயிரினங்களுக்கும் ஆதாரமாக இருக்கார். ஒரு நடிகன் எந்த வேடம் போட்டுக்கிட்டாலும் மக்கள் அவனை கலையாளம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதுபோல் உலகத்தில் எத்தனை வடிவங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் பகவான் புனைந்த வேடங்களே. பகவான் வேறு, அந்த வேடங்கள் வேறு என்று நினைப்பவன் அவற்றை கண்டு அஞ்சுகிறான், பின்வாங்குகிறான். அவற்றுக்கு தொண்டு செய்ய அவன் விரும்புவதில்லை. எல்லா உயிரினங்களும் பகவானை காண்கிறவன் வேற்றுமை பாராட்டாமல் அவனை பூஜிக்கிறான். பார்ப்போம், நரசிம்மர் அவதாரம் பார்க்குறோம். என்ன, தன்னுடைய பக்தனை காப்பாற்றுறதுக்கோசரம் இந்த தூணில் இருக்காரான்னு கேட்டுட்டு அடிக்கும்போது அந்த தூண்லேருந்து வெளில தான் இருக்கேங்கிறத காமிச்சு பக்தனுக்கு அருள் பாலிக்கிறார். அப்போ இறைவன் இல்லாத இடமே இல்லை, தூண்லேயும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார். தனக்கும் யோகிக்கு உள்ள தொடர்பை பகவான் இப்படி தெளிவுபடுத்துகிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எவன் ஒன்றிய நிலையில் நிலை பெற்று அனைத்து சராசரங்களிலும் ஆத்மாவாக விளங்கும் என்னை வழிபடுகிறானோ அந்த யோகி எவ்வகையில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் என்னிடத்தில் இருப்பவனாகிறான். ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட். செய்யக்கூடிய செயலே தெய்வம்னுவாங்க. தெய்வத்துக்குன்னு தனியாக ஒன்றும் இல்லை. அந்த தெய்வத்தில் நீங்கள் அந்த வேலையை கவனமாக செஞ்சாலே அந்த அந்த ஒன்றியில் ஈடுபட்டு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த நிலையை அடைஞ்சிடுறாங்க. சதாவும் பகவானை நினைத்து கொண்டிருக்கிறவன் பகவானில் ஐக்கியமாகிறான். நீராவி, மேகம், பனி, நீர்த்துளி எந்த வழியில் இருந்தாலும் அது தண்ணிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கிறோம். இதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்து இல்லை.